ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக நம்ம வீட்டிலையே ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லேசாக தட்டிட்டு சேர்த்தா உங்களோட உருளைக்கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு பாதி அளவு வதங்கியதும் ஒரு முழு பூண்டை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த பூண்டு வாசனை ரொம்ப முக்கியம். அதே சமயம் உருளைக்கிழங்குல நிறைய வாய்வு இருக்கிறதுனால பூண்டு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிய பிறகு நம்ம இப்போ மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சோன்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை இதில் சேர்த்து வதக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துடுங்க. இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் ஒரு 90% கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்காமையே நல்லா அதை பெரட்டி விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் லைட்டாக கிளறி விட்டுனே இருங்க. பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷமாக நல்லா கிளறி விட்டு இந்த உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துட்டேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கிங் டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.